கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இன்றைக்கு நாம் நம்முடைய இன்றைய ஆசீர்வாதம் செய்திலே நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 26 அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் இங்கே கூறுகிறார். இவ்விதமாக அவர் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கோடு பேசுகிறார். ஆம், அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கு அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இங்கே ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு தேவன் சொல்லுகிறார். அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஆணையை இட்டிருக்கிறார். அந்த ஆணையை அவர் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கோடு கூடவும் பேசுகிறார். அவர் ஆபிரகாமை அழைத்தார். கல்தே தேசத்தில் இருக்கும் பொழுது ஆபிரகாமை அழைத்து அவனை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி தேவன் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தன்னுடைய தேசத்தையும் ஜனத்தாரையும் விட்டுவிட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு அவன் புறப்பட்டு சென்றான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு சென்றான். தேவன் ஆபிரகாமுக்கு மீண்டுமாக தரிசனமாகி, வானத்தை அண்ணது பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, இவ்வண்ணமாக உன் சந்ததி காணப்படும் என்று சொன்னார். அவன் ஆரானிலிருந்து புறப்பட்ட போது அவனுக்கு 75 வயதாக இருந்தது. அவனது மனைவி மலடியாக காணப்பட்டாள். ஆனாலும் கூட அவன் தேவனை விசுவாசித்தான். அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவன் பொன்னும் வெள்ளியும் மிகுந்த சீமானாக காணப்பட்டான். அவன் ஆரானிலிருந்து புறப்பட்டு தேவன் காண்பித்த தேசமாகிய கானானுக்கு வந்து சேர்கிறான். அவனுக்கு எல்லா ஆசையும் ஐஸ்வர்யமும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் அநேகமாயிரமான ஆடுகளும் மாடுகளுமாக உள்ள மிக பெரிய செல்வந்தனாக சீமானாக அவன் காணப்பட்டான். தேவன் விதமாக அவனை ஆசீர்வதித்தார். ஆனாலும் கூட அவன் கானானுக்கு வந்த பின்பும் கூட அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவன் கானானுக்கு வந்தபோது அவனுடைய வயது 99 காணப்பட்டது. விதமாக அவன் கானானிலே இருக்கும் பொழுது, மம்ரேயின் சமவெளியிலே அவன் இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு மீண்டுமாக தரிசனமாகி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, இவ்விதமாக உன்னுடைய சந்ததி காணப்படும் என்று சொல்லி அவனுக்கு வானத்தை நட்சத்திரங்களை காண்பித்து எண்ணி முடியாததாக அவனுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்கிறார். ஆனாலும் கூட பிள்ளை இல்லாதிருந்த அவனுக்கு, கிட்டத்தட்ட 100 வயது நெருங்கி கொண்டிருந்த அவனுக்கு, அவனால் பிள்ளையை பெற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. அவனுடைய மனைவியினுடைய கர்ப்பமானது செத்து போயிருந்தது என்று அவர்கள் அறிந்திருந்தும், தாங்கள் மிகுந்த வயதுள்ளவர்களாக காணப்படுகிறோம், இனிமேல் எங்களுக்கு பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியோ அந்த விதமான பலனோ எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி அவர்கள் முற்றிலுமாக பிள்ளை பெறுவதை குறித்து அவர்கள் அந்த எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளும் அவ்விதமாக தமக்கு ஒரு சந்ததி உண்டாகும் என்கிறதான
அந்த எண்ணத்தை அவர்கள் விட்டுவிட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட தேவன் அங்கே அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், தேவன் அவனை அழைத்த போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவர் சொன்ன தேசத்துக்கு புறப்பட்டு செல்கிறான். அங்கே புறப்பட்டு சென்ற பொழுது அவன் எங்கெல்லாம் தேவன் அவனோடு கூட பேசுகிறாரோ, எங்கெல்லாம் அவனுக்கு தேவன் தரிசனமாகிறாரோ, அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டுகிறான். அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டி தேவனை அங்கே தொழுது கொள்கிறான். அவன் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக, தேவனை தரிசிக்கிறவனாக, தேவன் அவனோடு கூட வந்து பேசுகிறவராக, அவன் ஒரு தேவனுக்கேற்ற நீதியை உடையவனாக தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த இடத்திலே அவன் காணப்படுகிறான். விதமாக தேவன் அவனோடு கூட மம்ரேயின் சமவெளியிலே பேசும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி, அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்து அவனோடு கூட உடன்படிக்கையும் பண்ணுகிறார். அருமையான தேவ ஜனமே, தேவன் தனக்கு பிரியமான ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது, நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாக அவர் தருகிறார். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதமாக தந்து அந்த வாக்குத்தத்தம் உறுதி செய்யப்படத்தக்கதாக நம்மோடு கூட அவர் உடன்படிக்கையும் பண்ணுகிறார். தேவனுடைய உடன்படிக்கையானது நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு வைத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளாக நாம் அவரோடு கூட இணைந்து காணப்படும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் காணப்படும் போது அவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக அவர் மேலுள்ள விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு நாம் அவரோடு கூட நடக்கும் பொழுது அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையாக மாற்றுகிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் ஆணையிட்டு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததி பூமியின் கடற்கரை மணலத்தினையாக காணப்படும், நீ உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல காணப்படும் என்று சொல்லி எண்ணிக்கைக்கு அடங்காத எண்ணக்கூடாத அளவுக்கு அவனுடைய சந்ததி உண்டாகும் பெருகும் என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார். இவ்விதமாக தேவனுக்கு பிரியமான மனுஷனுக்கு தேவன் இவ்விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் அவனுக்கு கொடுக்கிறார். அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, அவனால் பிள்ளையை பெற்றுக்கொள்ள கூடாதிருந்தது, வயது முதிர்ந்தவனாக காணப்பட்டான். ஆனாலும் கூட தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஈசாக்கு என்னும் ஒரு குமாரனை கொடுத்தார். அருமையான தேவ ஜனமே, இவ்விதமாக ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்து கொண்டான். அவனுக்கு ஈசாக்கு என்கிறதான ஒரு குமாரன் பிறக்கிறான். ஆபிரகாம் 100 வயதான பொழுது அவனுக்கு ஈசாக்கு என்கிறதான ஒரு குமாரனை தேவன் கொடுக்கிறார். இவ்விதமாக அவன் பிள்ளை இல்லாதவன் பிள்ளையை பெற்றுக்கொள்கிறான். ஒரு குமாரனை தேவன் அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அவன் மூலமாக இந்த பூமியிலே சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தமும் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையாகவும் மாற்றி கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நாமும் கூட தேவனுக்கு பிரியமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வழிகளிலே நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார், நம்முடைய எல்லாத்தையும் அவர் சந்திப்பார். ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு பொன்னும் வெள்ளியும் அநேக மிருக ஜீவன்களும் வேலைக்காரர்களுமாக அவனுடைய ஆஸ்தி பெரிதாக இருந்தது. அவன் சீமானாக இருந்தான். நம்மையும் கூட தேவன் ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புவார். அருமையான ஒரு குமாரனை கொடுத்து நம்மையும் கூட அவர் ஆசீர்வதிப்பார். அநேகரை தேவன் விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். தேவ வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமாக நாம் அவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். கணவன் மனைவியாக இருவருமாக சேர்ந்து நாம் அவரோடு கூட எப்பொழுதும் அவரை விசுவாசித்து அவரிடத்திலே ஜெபித்து அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்குரிய எந்த விதமான பாவங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவானாலும் நம்மை விட்டு நாம் அகற்றி நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மை இவ்விதமாக ஆசீர்வதிப்பார். இவ்விதமாக
அவர்கள் விதமாக அவர்கள் கானானுக்கு வந்து சேர்ந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் மரித்து போகிறாள். அவள் மரிக்கும் போது அவளுக்கு 127 வயதாகிறது. இதை நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 23ஆம் அதிகாரங்கள் முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இவர்கள் கானானுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு ஈசாக்குடைய வயது 27 இருக்கிறது. அந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய மனைவி மரித்து போகிறாள். அங்கே ஆபிரகாம் அவளை அடக்கம் பண்ணுகிறான். அதன் பிற்பாடு நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் 175 வயதான பொழுது பூரண வயதில் அவன் மரிக்கிறான். அவனை ஈசாக்கும் இஸ்மவேலும் கானானிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். எந்த இடத்திலே ஆபிரகாமுடைய மனைவி அடக்கம் பண்ணப்பட்டாலோ அந்த இடத்திலே ஆபிரகாமும் கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் தன்னுடைய ஜனத்தாரோடைய கூட சேர்க்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுஷ் நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நிறை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அருமையான தேவ ஜனமே, விதமாக தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்ட போது அவனை அவர் கைவிடாதபடிக்கு கடைசி மட்டும் முடிவு பரியந்தும் அவனை காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனும் கூட தேவனை மறுதலிக்காதபடிக்கு தேவனோடு கூட நடக்கிறவனாக, தேவனை விசுவாசிக்கிறவனாக அவனும் அவனுடைய மனையும் அவனுடைய மகனுமாகிய ஈசாக்குமாக இவ்விதமாக அவர்கள் தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பமாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அவனுடைய ஆயுசு பூரண ஆயுசாய் காணப்பட்டது. நாமும் கூட விதமாக கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது அவர் முடிவு பரியந்தம் நம்மை காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆயுஷ் நாட்களை அவர் கூட்டி கொடுக்கிறார். நமக்காக அவர் சகல காரியங்களையும் அவர் செவ்வைப்படுத்தி அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்தி முடிவிலே அவர் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து கடைசியாக அவருடைய கரங்களிலே நம்மை எடுத்துக்கொண்டு அவரோடு கூட பரலோகத்திலே நம்மை சேர்த்து கொள்கிறார். இது தேவனை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் வைத்திருக்கிறதான நித்திய ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. விதமாக ஆபிரகாம் மரித்து போகிறான். ஆனாலும் கூட தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்தை தான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட அந்த ஆணையை தேவன் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. தேவன் ஆபிரகாம் மரித்த பின்பு அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று நாம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லாகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆசீர்வாதமானது ஈசாக்கின் மூலமாக உண்டாகவில்லை. இந்த ஆசீர்வாதமானது ஆபிரகாம் மூலமாக ஈசாக்குக்கு உண்டான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனப்படுகிறது. இது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். ஈசாக்கும் அவ்விதமாகவே வாக்குத்தத்தத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட குமாரனாக இருக்கிறான். ஆகவே தேவன் ஒருபோதும் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் ஒரு முறை அவர் ஆணையிட்டு சொன்ன பிற்பாடு அவர் அதை மாற்றுகிற தேவன் அல்ல. தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன அந்த தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கையும் அவர் ஆசீர்வதித்தார் என்பதை இங்கே நாம் காண்கிறோம். இவ்விதமாக ஈசாக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் அங்கே கானான் தேசத்திலே அங்கே அவன் தங்கி சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு,
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அருமையான தேவ ஜனமே, தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். தேவன் ஆபிரகாமை அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். பிள்ளை இல்லாத அவனுக்கு உன் சந்ததி விதமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியவர் அந்த சந்ததியை குறித்ததான வருங்கால சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், ஆணையிட்டு கொடுக்கிறார். அவ்விதமாகவே ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கோடும் கூட தேவன் அங்கே பேசுகிறார். ஈசாக்குக்கு அவர் தரிசனமாகி அவர் ஆபிரகாமுக்கு சொன்னதான அந்த ஆசீர்வாதங்களை உடன்படிக்கைகளை அவர் நினைவு கூர்ந்து நான் உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தேவன விதமாக நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ எகிப்தில் இருக்க வேண்டாம், உன் தகப்பனுக்கு காண்பித்ததான அந்த இடத்துக்கு கானானுக்கு நீ சென்று அங்கே நீ வாசம் பண்ணு. நான் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை ஆபிரகாம் நிமித்தமாக உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அருமையான தெய்வஜனமே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களும் சேர்த்து வைப்பது அது நம்மால் கூடாத காரியமாக இருக்கிறது. அது நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனை விசுவாசித்து அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு காட்டுகிற வழிகளின்படி நாம் நடந்து சொல்லுவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை பெருக பண்ணுகிறார், அவர்களுக்கு ஆசை ஐஸ்வர்யம் கொடுக்கிறார், அவருடைய சேல நன்மையினாலும் நிரப்புகிறார். அவ்விதமாக நாம் தேவனை பின்பற்றாதபடி தேவனுக்கு பிரியமில்லாதபடி நாம் இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து நம்முடைய இச்சைகளை எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் பாவ சந்தோஷத்துக்காக நாம் நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நாம் செலவழித்து நாம் நம்முடைய ஜீவியத்தை நாம் கெடுத்து கொள்வோமானால் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே பாவமான வழிகளிலே இந்த உலகத்தார் செல்வது போல நாமும் செல்லாதபடிக்கு பாவம் செய்கிற இந்த ஆத்மா சாகும் என்று சொன்ன அதை அறிந்த நாம் பாவத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடிக்கு களியாட்டுகள், இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரங்கள், உலகத்தில் உள்ள என்டர்டெயின்மெண்ட்ஸ், இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள், வாயினாலே சொல்லக்கூடாத அளவுக்கு மிக மிக அருவருப்பான பாவங்களும் போதைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் இவ்விதமாக இந்த உலகத்திலே மனுஷன் செய்யக்கூடாத அத்தனை அதிகமான பாவங்களை பிசாசானவன் புதிய புதிய முறைகளிலே இந்த உலகத்திலே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறான். புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக ஜனங்களை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். புதிய மெத்தட்ஸில் அவன் விதமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். புதிய கலாச்சாரத்தை புகுத்தி வாலிபர்களை அவன் கெடுக்கத்தக்கதாக அவன் சாத்தான் அநேக தந்திரங்களை கொண்டு வந்து வாலிபர்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த போதை என்கிறதான அந்த வஸ்துக்களை கொண்டு வந்து ஜனங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான். தேவனை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்திலே போதை, விபச்சாரம், வேசித்தனம் அத்தனை பாவங்களிலே மூழ்கியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பணாசையினாலே அவர்கள் அநேக பாவங்களுக்கு தங்களை இடம் கொடுத்து பணம் வந்தால் எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் பணத்தின் மீது மோகம் கொண்டு ஆசை கொண்டு இச்சை கொண்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதிலே அவர்கள் பொய்யும் களவும் திருடும் எந்த விதமான பாவத்தை செய்வதற்கு அவர்கள் தயங்காதவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவனும் கூட விதமாக பணத்தை சம்பாதி எந்த வழியில் வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள்,
தேவன் உன்னை மன்னிப்பார். கடைசியாக நீ தேவனிடத்தில் வந்து சேர்ந்து அவனிடத்தில் நீ மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று சொல்லி, இவ்விதமாக கிறிஸ்தவர்கள் கூட அவ்விதமாக நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஜீவியத்தை தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்களை அவர்கள் உருவ குத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே அவர்கள் அதிலே மூழ்கி கடைசியாக மனம் திரும்ப முடியாதபடிக்கு அவர்கள் இதயமானது கடினப்பட்டு அவர்களுடைய இதயத்தில் அவருடைய மனசாட்சி சுடுண்டு அதில் எந்த உணர்ச்சியும் காணப்படாதபடி, எந்த குற்ற உணர்ச்சியும் அதற்குள்ளே காணப்படாதபடிக்கு மனம் திரும்புவதற்குரிய சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்காதபடிக்கு சடிதியாய் மறித்து போகிறார்கள். தங்கள் நித்திய ஜீவனை கெடுத்து கொள்கிறார்கள். அவர்கள் நரகத்துக்கு பாத்திரங்களாக மாறி அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய இவ்விதமான ஒரு இடத்திலே அவர்கள் கடைசியாக வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாம் அவ்விதமாக காணப்படவில்லை. தேவன் அவனை அழைத்த நாள் முதற்கொண்டு கடைசி நாள் மட்டும் தன்னுடைய ஜீவன நாளெல்லாம் தேவனுடைய வழியிலே நடந்து அவருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொண்டு அவரை வணங்குகிறான். அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறான். நன்றியுள்ளவனாக காணப்படுகிறான். தகன பலிகளை செலுத்துகிறான். ஆடுகளை பலியாக செலுத்துகிறான். மாடுகளை பலியாக செலுத்துகிறான். இவ்விதமாக தேவனை அவன் ப்ளீஸ் பண்ணி கொண்டே வருகிறான். தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவன் தொடர்ந்து அவன் பற்றி கொண்டே வருகிறான். ஒரு நாளும் தேவனுடைய வழியை விட்டு விலகாதபடி அவன் காணப்படுகிறான். ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆணையை அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். ஈசாக்குக்கு அதை அப்படியே மாற்றி கொடுக்கிறார். ஆபிரகாம் காலத்திலே ஒரு விதமான ஆசீர்வாதம். இப்பொழுது ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்குக்கு தேவன் ஆபிரகாம் மூலமாக உண்டான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஈசாக்கை ஆசீர்வதித்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் ஈசாக்குடைய ஆசீர்வாதம் அவன் சேர்ந்து அவன் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். ஈசாக்கும் கூட தேவனை பின்பற்றுகிறவனாக காணப்படுகிறான். ஈசாக்கும் கூட தன்னுடைய தகப்பனாகி ஆபிரகாமுடைய வழியிலே நடக்கிறான். இவ்விதமாக அந்த ஆபிரகாமுடைய சந்ததியானது ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஈசாக்குடைய குடும்பமான ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அருமையானவர்களே, இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். விதமாக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் தேவனை பின்பற்றுவர்களாக உண்மை உத்தமத்தோடும் பின்பற்றுவர்களாக நாம் காணப்படுவோமானால் அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பார். நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அந்த சந்ததியுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய சந்ததியின் சந்ததிக்கு அது கொடுக்கப்படும். இவ்விதமாக 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிற தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் அவ்விதமாக காணப்படாமல் நாம் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி, சொந்த ஆசைகளின்படி, சொந்த இச்சைகளின்படி தேவன் நமக்கு எல்லாம் நன்மையாகவே கொடுத்திருக்கிறார். அதை விட்டுவிட்டு தீமையை நன்மை என்று சொல்லி அதற்கு பின்னால் நாம் செல்வோமானால் நம்முடைய ஆத்மாவை நாம் அழிக்கிறோம். ஆத்மாவை உருவ குத்திக் கொள்கிறோம். நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜீவித்தை செய்யும் பொழுது, தேவனை நாம் மறக்கும் பொழுது, தேவனை நாம் மறந்து விடும் பொழுது தேவன் நம்மை கைவிடுகிறான். ஆகவே இவ்விதமாக நாம் காணப்படாதபடிக்கு நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய சந்ததிகளும் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக. அது மாத்திரமல்ல, தேவன் ஆபிரகாமை முதிர் வயதிலே அவர் நரைமயிருள்ளவனாக அவர் மரித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டபடி உங்களுடைய பூர்ண வயதுள்ளவர்களாக அந்த பூமியிலே சகல நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக காணப்படுவோம். பூர்ண வயது மட்டும் நம்மை கர்த்தர் காத்துக்கொள்வார். நம்முடைய சந்ததியும் கூட விதமாக தேவன் காத்துக்கொள்வார். சந்ததியும் கூட விதமாக அவர் தேவன் காத்துக்கொள்வார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஈசாக்கோடு தேவன் பேசும் பொழுது அவர் தெளிவாக சொல்கிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை
ஈசாக்கோடு தேவன் சொல்கிறார், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, இதே வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார், ஆணையிட்டு சொல்லியிருந்தார். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்னும் சொல்லியிருந்தார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். இவ்விதமாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்களை, அதே வாக்குத்தத்தங்களை, ஆணையிட்டு சொன்ன அதே காரியங்களை அவர் அவருடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் இங்கே சொல்கிறார். அதற்கு அவருக்கு சொல்லுகிற காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடினாலே ஆபிரகாம் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அப்படியானால் இந்த ஈசாக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், இவனும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய விதிகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய நியமங்களையும் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்பது இங்கே காணப்படுகிறது. அப்படி இவன் செய்யும் பொழுது தேவன் இவனுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி இவனுடைய சந்ததிக்கு தேசங்கள் யாவையும் அவர் கொடுப்பார். இவன் சந்ததிக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு கொடுத்து, ஈசாக்கும் அவ்விதமாக நடக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி அவ்விதமாக ஈசாக்குக்கும் இந்த ஆசீர்வாதங்களை வைக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நாமும் கூட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய என்னவென்றால், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய விதிகளை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய நியமங்களை, தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். இவை என்ன என்பதை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவது என்ன என்பதையும், தேவனுடைய விதிகள் என்ன என்பதையும், தேவனுடைய கற்பனை என்ன என்பதையும், அவருடைய நியமங்கள் என்ன என்பதையும், அவருடைய பிரமாணங்கள் என்ன என்பதையும் நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதே அவர்கள் முழுமையாக அறிந்து கொண்டார்களானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையென்றால் அவர்கள் தேவனை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும், பாவத்தில் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அவள் தேவனை விட்டு விலகி அவள் ஆசீர்வாதத்தை இழந்து போடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். அவ்விதமாக காணப்படாதபடிக்கு நாம் சிறு வயது முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய விதிகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய நியமங்களையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை கை கொள்கிறார்களா என்று சொல்லி நாம் அதிக ஜாக்கிரதையோடு அவர்களை வழி நடத்தி செல்ல வேண்டும். இவ்விதமாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போமானால் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முற்றிலுமாக கொடுக்கப்படும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய ஆசீர்வாதமும் அவளுக்கு கடந்து செல்லும். ஆக அவர்களது பூமியிலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, அவள் ஐஸ்வர்யவான்களாக, அவள் பொன்னும் வெள்ளியும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக, பிள்ளையுடைய பிள்ளைகளையும் உள்ளவர்களாக அவள் காணப்படுவார்கள். இவ்விதமாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அருமையான தேவ ஜனமே, தேவன் மாறுகிறவர் அல்ல, தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார். தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மை மறப்பவர் அல்ல, தேவன் நமக்கு சொன்னதை மறந்து விடுகிறவரும் அல்ல. தேவன் நீதியுள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் நன்மை செய்கிறவர். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு சொன்ன ஆசீர்வாதங்களை தன் நினைவில் கொண்டு ஈசாக்கிடம் அதை சொல்லி நினைப்பூட்டுகிறார். ஈசாக்கை ஆசீர்வதிப்பதாக சொல்லி தன்னுடைய ஆணையை ஈசாக்கிடம் புதுப்பிக்கிறார். விதமாகவே தன்னுடைய வாக்குத்தத்தத்தை ஈசாக்குக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். அவர் மாறாதவர், அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவை, அவர் ஆசீர்வாதங்கள் மாறாதவை. நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தேவனை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். நம்முடைய தகப்பன வழியிலே நாம் நடந்து செல்ல வேண்டும். தேவன் நமது தகப்பனை எவ்விதமாக நடத்தி கொண்டு வந்தார் என்பதை அறிந்து அந்த வழிகளிலே நாம் நடந்து செல்ல வேண்டும். தேவன் நமது தகப்பனுக்கு பண்ணின உடன்படிக்கையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அவரின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால்
முதலாவது நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும், நாம் அவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும், நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தின்படி நடக்க வேண்டும், நாம் அவருடன் பேச வேண்டும், நாம் அவருடைய சித்தத்தை சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக அறிந்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் பேசுகிற தெய்வம், அவர் நம்மோடு கூட சம்பாஷிக்கிற தேவன், அவர் நம்முடனே கூட நடக்கிற தேவன், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், அவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார். நாம் அவரை தேடாவிட்டாலும் அவர் நம்மை தேடி வருகிறவர். ஆனாலும் கூட அவருடைய சத்தம் என்னதென்று நாம் அறியாதிருந்தால் அவர் நம்மை தேடிவிட்டு சென்று விடுவார். அது அவருக்கு நஷ்டமல்ல, அது நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நஷ்டமே. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுவோமாக, அவருடைய வசனங்களை தியானிப்போமாக, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருக்கு நேரம் ஒதுக்கி அவருடன் பேசுவோமாக, அவரோடு கூட சம்பாஷிப்போமாக. ஆகவே நாம் நமது நிமித்தமாகவும் நமது பிள்ளைகள் நிமித்தமாகவும் நமது சந்ததிகள் ஆசிரிக்கப்படும்படியாக ஒவ்வொருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனை தேடுவோம், அவர் வழிகளிலே நடப்போம், அவரை விசுவாசிப்போம், அவரை ஆராதனை செய்வோம். நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாம் நம்மை தாழ்த்துவோம், அவர் சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, மிக 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 பெருக்கமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய முற்பதாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நம்முடைய தேவன் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர் கொடுப்பாராக. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமானை ஒருபோதும் தேவன் தள்ளிவிடுவதில்லை, தேவன் நீதிமானை ஒருபோதும் தள்ளமாட்டார். நீதிமானுடைய ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.